இறை வார்த்தையில் இணைவோம், நம் ஆன்மீகத்தை பலப்படுத்துவோம். கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இறை வார்த்தை பகிர்வில் உங்கள் அனைவரையும் அன்போடு அழைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டின் பொதுக்காலத்தின் 6வது வாரம் செவ்வாய்க்கிழமை இன்று நம் அனைவருடைய ஆன்மீக சிந்தனையாக அன்னையாம் திரு அவை கொடுத்து சிந்திக்க அழைப்பு கொடுத்திருக்கின்ற நற்செய்தி வாசகம். மார்க் எழுதிய நற்செய்தி 8ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 14 முதல் 21 முடிய. இன்றைய நற்செய்தி வாசகத்தை வாசிக்க நாம் கேட்கின்ற பொழுது, இயேசுவோடு பயணித்து கொண்டிருந்த சீடர்கள் எந்த அளவிற்கு கவனக்குறைவோடும் மந்த புத்தியோடும் இயேசுவினுடைய பணிவாழ்வில் கவனமற்றவர்களாக பயணிக்கிறார்கள் என்பதற்கு இன்றைய நற்செய்தி வாசகம் ஒரு சிறந்த வெள்ளிடை மழையாக நமக்கு எடுத்து காட்டுகின்றது. இயேசு இன்றைய நற்செய்தி வாசகத்திலே தன்னுடைய சீடர்களுக்கு அவர் சொல்லுகின்ற வார்த்தை, பரிசேயர் ஏரோதியர் ஆகியோரது புளிப்பு மாவை குறித்து மிகவும் கவனமாய் இருங்கள் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தையை கேட்டவுடனே அவர்களுக்கு நினைவுக்கு வந்தது, தேவையான அளவிற்கு உணவுகள் நாம் எடுத்து வராததினால் இயேசு நம்மை வஞ்சிக்கிறார் என்று நினைத்தார்கள். ஆனால் இங்கு இயேசு பரிசேயர் ஏரோதியர் என்று அவர் இங்கே சொல்லுவதை அவர்கள் கவனமுடன் கேட்கவில்லை என்பதுதான் நமக்கு நன்றாக தெரிகிறது. ஏன் இயேசு இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்ல வேண்டும்? பரிசேயர் ஏரோதியர் ஆகியோரது புளிப்பு மாவை குறித்து கவனமாய் இருங்கள் என்று. புளிப்பு மாவு என்பது கோதுமை மாவோடு சேர்ந்து பிசைத்து இந்த புளிப்பேறிய மாவை சிறிது அவர்கள் இணைக்கின்ற பொழுது, சேர்க்கின்ற பொழுது ஒட்டுமொத்த மாவும் புளிப்பேறுகிறது என்று சொல்லுவார்கள். இது 2 விதமான கவனத்திற்கு எடுத்து செல்லும். ஒன்று, நல்லதுக்கும் நாம் பயன்படுத்தி கொள்ளலாம், தீய எடுத்துக்காட்டுக்கும் பயன்படுத்தி கொள்ளலாம். அதைத்தான் இயேசு இங்கே சொல்லுகிறார், குறிப்பாக பரிசேயர் ஏரோதியர் என்று. ஏனென்றால் ஏரோது ஏரோதியாள் எந்த அளவிற்கு சமுதாயத்திலே அவர்கள் ஒரு நல்ல குடும்ப வாழ்விற்கு எடுத்துக்காட்டாக இல்லாமல் ஒரு தவறான குடும்ப வாழ்விற்கு எடுத்துக்காட்டாக இருந்தார்கள் என்பதையும், அதோடு சேர்ந்து பரிசேயர்கள் எப்படி தங்களை மட்டும் முன்னிலைப்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதையும் இங்கே இயேசு சுட்டிக்காட்டி அவர்களை சிந்திக்க அழைப்பு கொடுக்கிறார். இப்படிப்பட்ட அழைப்பை அவர்கள் புரிந்து கொள்ளாததினால்தான் இயேசு அவர்களை கடிந்து கொள்வதையும் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்க முடிகிறது. 5000 பேருக்கு உணவளித்ததும் 4000 பேருக்கு உணவளித்ததையும் நீங்கள் பார்க்கின்ற பொழுது இன்னுமா உங்களுக்கு தெளிவான கவனம் இல்லை என்று இயேசு அவர்களை கடிந்து கொள்கிறார். பிரியமான அன்பின் சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்விலும் பல நேரங்களில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில்தான் நாமும் பயணித்து கொண்டிருக்கிறோம். எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம், எதற்காக பயணித்து கொண்டிருக்கிறோம் என்ற கவனங்கள் நம்முடைய வாழ்வில் இல்லாத காரணத்தினால்தான் இறைவன் நமக்கு கொடுக்கின்ற அந்த தெளிவான வார்த்தைகளை புரிந்து கொள்ள முடியாமல் நாம் குழம்பிய நிலையிலும் தெளிவற்ற நிலையிலும் நம் வாழ்க்கை பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு பயணித்த அந்த சீடர்கள் போல பல நேரங்களில் நம்முடைய பயணமும் இருக்கக்கூடாது என்பதைத்தான் அன்னையாம் திரு அவையோடு இணைந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை சிந்திக்க அழைப்பு கொடுக்கிறார். இந்த சிந்தனைகளோடு இன்று அன்னையாம் திரு அவை புனித சிமியோனுடைய விழாவை கொண்டாடி மகிழ அழைப்பு கொடுக்கின்றது. இந்த சிமியோன் யார்? இவர் எப்படிப்பட்டவர் என்பது இவருடைய வரலாற்று புத்தகத்தை புரட்டி பார்க்கின்ற பொழுது ஏறக்குறைய கிமு 8ஆம் ஆண்டில் இவர் பிறந்ததாக சொல்லப்படுகிறது. அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பதற்கு முன்னதாகவே இவர் பிறந்திருக்கிறார் என்றும், இவர்
இயேசுவின் வளர்ப்பு தந்தையாகிய யோசேப்பின் சகோதரரான கிளியோப்பாவிற்கும் இயேசுவின் தாயான மரியாவின் சகோதரிக்கும் மகனாக பிறந்திருக்கிறார் என்றும், இவர் இயேசுவின் ஒன்றுவிட்ட சகோதரர் என்று சொல்ல முடியும் என்றும் சொல்லப்படுகிறது. மேலுமாய் இவரை பற்றி பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எம்மாவு நோக்கி சென்று கொண்டிருந்த அந்த 2 சீடர்களில் இவரும் ஒருவராக இருக்கிறார் என்றும், மேலுமாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்ட பிறகு பெந்தகோஸ்தே விழா நிகழ்வில் இவரும் அந்த இடத்தில் இருந்தார் என்றும் இவருடைய வரலாற்று செய்தி அழகாக நமக்கு சொல்லப்படுகிறது. பிரியமான அன்பின் சகோதர சகோதரிகளே, இவர் எருசலேமின் ஆயராக சின்ன யாக்கோப்பு கொல்லப்பட்ட பொழுது, யூதர்களை மிகவும் கொடுமையான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட பொழுது, கடுமையாக விமர்சிக்கின்ற பொழுது, இவர் எருசலேமின் ஆயராக பொறுப்பேற்று அங்கிருக்கின்ற மக்களை இறைவனுடைய அன்பின் பயணத்தில் அற்புதமாக வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். எந்த அளவிற்கு தன்னை ஆண்டவரோடு அவர் இணைத்து கொண்டிருக்கின்றார் என்று பார்க்கின்ற பொழுது, சின்ன யாக்கோப்பு மறைவுக்கு பிறகு இவர் அந்த ஆயர் பொறுப்பு தேர்ந்தெடுத்து கொடுக்கின்ற பொழுது, அந்த பகுதியில் இருக்கின்ற எல்லா மக்களையும் இறைவனுடைய அன்பின் பாதையில் அற்புதமாக வழிநடத்தியிருக்கிறார். இந்த ஒட்டுமொத்த கிறிஸ்தவ சமுதாயத்தையும் உரோமை படை ஆட்கொள்ளுகின்ற பொழுது அனைவருமே இவர்கள் பயந்து ஒளிந்து வாழ வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். அப்பொழுது இந்த சிமியோன் அற்புதமாக தன்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற எல்லா கிறிஸ்தவர்களையும் யோர்தான் ஆற்றுக்கு அப்பால் இருக்கின்ற பெல்லா என்ற பகுதியில் போய் தங்கி பிரச்சனைகள் எல்லாம் ஓய்ந்த பிறகு மீண்டுமாய் இறைமக்களை எருசலேமுக்கு குடிபெயர முயற்சி செய்திருக்கிறார். இவருடைய பணிக்காலத்தில் கிறிஸ்தவர்கள் தெளிவான பயணத்தில் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது, பிரேஜனின் ஆட்சி காலத்தில் பிரச்சனைகள் மீண்டுமாய் தலை தூக்குகின்ற பொழுது இவரை தாக்க முயற்சி செய்திருக்கிறார்கள். அப்பொழுது இவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார், நான் யூதனாகவும் அதோடு சேர்ந்து கிறிஸ்தவனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். எனவே நான் ஆண்டவருக்குத்தான் என்னை அர்ப்பணித்திருக்கிறேன் என்று தலை நிமிர்ந்து மார்தூக்கி நின்றவராக பேசியதினால் இவரை சினம் கொண்ட அந்த அரசன் சிறையில் அடைத்து சித்திரவதைகளுக்கு ஆளாக்கப்பட்டு இறுதியாக இவரை சிலுவையில் அறைந்து கொன்று போட்டிருக்கின்றான். இவர் சிலுவையில் அறைந்து ஆண்டவருக்காக தன்னை அர்ப்பணித்த பொழுது அவருடைய வயது 120 என்று இவருடைய வரலாற்று செய்தி சொல்லுகிறது. பிரியமான அன்பின் சகோதர சகோதரிகளே, ஏறக்குறைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய ஒன்றுவிட்ட சகோதரனாக இருந்தாலும் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற அந்த அற்புதமான நம்பிக்கை விசுவாசத்தை தான் மட்டுமல்ல, தன்னை நம்பி வந்திருக்கின்ற தன்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற எல்லோருக்கும் அதே விசுவாசத்தை வெளிப்படுத்தி கிறிஸ்துவின் பிள்ளைகளாக வாழ இவர் அழைப்பு கொடுத்து ஆண்டவருக்காக தன்னை சிலுவையில் மாய்த்து கொண்ட இந்த மாபெரும் புனிதர் இன்று அதே விசுவாச நம்பிக்கையோடு நம்மை ஆண்டவரோடு பயணிக்க அழைப்பு கொடுக்கிறார். எந்த அளவுக்கு சீடர்கள் இயேசுவினுடைய பணி வாழ்விலே பல நேரங்களில் மந்த புத்தி உள்ளவர்களாக இருந்தார்களோ, அதுபோல நாமும் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் சில நேரங்களில் இப்படிப்பட்டவர்களாகத்தான் இருக்கிறோம் என்பதை நினைவுபடுத்ததான் இன்றைய நற்செய்தி வாசகமும் இந்த சிமியோன் என்கின்ற புனிதரும் நம்மை அழைப்பு கொடுக்கிறார்கள். இயேசுவின் அன்பின் பாதையில் பயணிப்போமா சிமியோனோடு, இயேசுவின் அன்பின் பிள்ளைகளாக. இறையாசிர் என்றும் உங்களோடு.